இந்த உலகத்தில் ஒரு வேலை தொடங்குவதற்கு முன், ஒரு பயணம் ஆரம்பிக்கும்போது, ஒரு திருமணம், ஒரு ஒரு கல்வி, ஒரு தொழில், எதுவாக இருந்தாலும் முதலில் யாரை நினைக்கிறோம்? விநாயகர். ஏன்? இந்த கேள்விய நாம பலமுறை கேட்டிருப்போம். முதலில் விநாயகரை வணங்கணும். அது பழக்கமா? மூட நம்பிக்கையா? இல்ல, அதுக்குள்ளே ஒரு மிக ஆழமான ஆன்மீக அறிவியல் இருக்கு. இன்னு அந்த அறிவியலை எளிய வார்த்தைகளில் நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கப் போறோம். விநாயகர் யார்? அவர் வெறும் யானைத் தலையுடன் இருக்கும் கடவுள் இல்லை. அவர் ஒரு நிலை, ஒரு மனநிலை, ஒரு உள் அமைப்பு. விநாயகர் என்றால் விக்னங்களை நாசம் செய்பவர் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையான விக்னம் எது? வெளியில் இல்லை, உள்ளே. பயம், சந்தேகம், அவசரம், அகங்காரம், கவனம் சிதறல். இந்த எல்லாமேதான் உண்மையான தடைகள். அந்த தடைகளைத் தாண்டாமல் எந்த காரியமும் முழுமையாக வெற்றி பெறாது. அதனால்தான் முதலில் விநாயகர். விநாயகரின் உருவத்த கவனிங்க. பெரிய தலை, பெரிய காதுகள், சிறிய கண்கள், பெரிய வயிறு, ஒரே ஒரு தந்தம். இது எல்லாம் அலங்காரம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு பாடம். பெரிய தலை, பெரிய யோசனை, ஆழமான சிந்தனை. எந்த வேலையையும் தொடங்குவதற்கு முன் அவசரமாக இல்லாமல் ஆழமாக யோசிக்கணும். அதற்காக விநாயகர். பெரிய காதுகள், நன்றாக கேட்க. நாம் பெரும்பாலும் பேசுறோம், ஆனா கேட்க மாட்டோம். உலகத்தையும் மனசையும் சூழ்நிலையையும் கவனிக்க தெரியணும். அதற்காக விநாயகர். சிறிய கண்கள், குறைவாக பார்த்து ஆழமாக பார்க்க. எல்லாத்தையும் பார்த்து குழப்பமடையாம தேவையானதை மட்டும் கவனிக்க. அதற்காக விநாயகர். இப்போ அந்த பெரிய வயிறு. பல பேருக்கு இத பார்த்து சிரிப்பு வரும். ஆனா அதுக்குள்ளே மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. வாழ்க்கையில இன்பம் வரும், துன்பம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். அதையெல்லாம் எதிர்ப்பு இல்லாமல் உள்ளே ஏற்றுக்கொள்ளும் சக்திதான் பெரிய வயிறு. நல்லதும் கெட்டதும் ஜீரணிக்கத் தெரிந்தவன்தான் நிலையான மனிதன். அதனால்தான் எந்த புதிய காரியம் தொடங்கினாலும் முதலில் அந்த மன வலிமை தேவை. அதற்காக விநாயகர். ஒரே ஒரு தந்தம். அதற்கு அர்த்தம், இரண்டில் ஒன்றை மட்டும் பிடிக்கத் தெரிந்த மனம். வாழ்க்கையில் நிறைய தேர்வுகள் வரும். எல்லாத்தையும் பிடிக்க முயன்றால் எதுவும் சரியா வராது. தேவையில்லாததை விடக்கூடிய மனம் மிகப்பெரிய சக்தி. அதற்காக விநாயகர். இப்போ மிக முக்கியமானது, விநாயகர் ஏன் குழந்தை வடிவில இருக்கிறார்? ஏனெனில் எதையும் தொடங்கும்போது மனம் குழந்தை மாதிரி இருக்கணும். அகங்காரம் இல்லாமல், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் இல்லாமல், திறந்த மனதோடு. அந்த மனநிலைதான் புதிய தொடக்கத்திற்கு சரியான நிலை. அதனால்தான் முதலில் விநாயகர். விநாயகர் விக்னங்களை நீக்குவார் என்பதற்கு ஒரு வேறுபட்ட அர்த்தம் இருக்கு. அவர் தடைகளை அகற்ற மாட்டாரு. அவர் நம்மை மாற்றுவாரு. நம்ம மனசு சரியான நிலையில இருந்தால் தடையே தடையாக தெரியாது. அதுவே விநாயக தத்துவம். இப்போ சிந்திச்சு பாருங்க. ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க. மனசு பதற்றமாக இருக்கு. பயம் இருக்கு. சரி ஆகுமா என்ற சந்தேகம் இருக்கு. அந்த மனநிலையில தொடங்கினா வேலை பாதியிலே சோர்ந்து போயிடும். அதனால்தான் முதலில் விநாயகர். அதாவது முதல் மனதை அமைதிப்படுத்துங்கள். முதல் கவனத்தை ஒருமைப்படுத்துங்கள். முதல் அகங்காரத்தை விட்டு வையுங்கள். அதுக்குப் பிறகே தொடங்குங்கள். விநாயகர் முன் தேங்காய் உடைப்பாங்க. ஏன்? தேங்காய் என்றால் கடினமான ஓடு. அகங்காரம். உள்ளே இருக்கும் தண்ணீர், மனம். அகங்காரம் உடைந்தால்தான் உள்ளே இருக்கும் மனம் வெளிப்படும். அதனால்தான் தேங்காய். மோதகம். விநாயகருக்கு பிடித்தது. மோதகம் என்றால் உள்ளே இனிப்பு. வெளி வாழ்க்கை கடினமாக இருக்கலாம். ஆனா உள்ளே இனிமைய காக்கணும். அதுவே வாழ்க்கையின் வெற்றி. விநாயகரின் வாகனம் எலி. அது என்ன அர்த்தம்? எலி என்றால் ஆசை. சின்ன சின்ன எண்ணங்கள். அந்த ஆசையை அடக்கி அதன் மேலே உட்கார்ந்து ஆள்கிறவன்தான் விநாயகர். அதனால்தான் எந்த வேலையும் தொடங்கும்போது ஆசை உங்களை ஆள விடாதீர்கள். நீங்கள் ஆசையை ஆளுங்கள். உண்மையில்
விநாயகர் ஒரு கடவுள் அல்ல. அவர் ஒரு முறை. ஒரு காரியம் தொடங்கும் முன் உள்ளே சரி செய்து கொள்ளும் முறை. அந்த முறையை பின்பற்றினால் வெற்றி தானாக வரும். அதனால்தான் படிப்பு தொடங்கும் முன் விநாயகர், புதுத் தொழில் தொடங்கும் முன் விநாயகர், பயணம் தொடங்கும் முன் விநாயகர், திருமணம் தொடங்கும் முன் விநாயகர். ஏனெனில் வெளி உலகம் பின்னால்தான், முதலில் உள்ள உலகம். ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்திங்க. நீங்க தொடங்கப் போடும் எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல மனம் அமைதியா இருக்கா? கவனம் ஒரே இடத்துல இருக்கா? அகங்காரம் இல்லாம இருக்கா? இந்த மூன்றும் இருந்தால் விநாயகர் உங்களோட இருக்கிறார். அதனாலதான் விநாயகனை வணங்கு என்றால் சிலை முன்னாடி போ என்று மட்டுமில்லை, உள்ளே விநாயகராக மாறு என்று அர்த்தம். அப்போ எந்த காரியமும் தடையில்லாமல் சரியான நேரத்தில் சரியான முறையில் நடக்கும். அதுவே விநாயக அருள். அதுவே ஆரம்பத்தின் ரகசியம். ஓம் கணபதையே நமக.